ஹலோ ஹாய். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இப்போ உருண்டை குழம்புங்க, பருப்பு உருண்டை குழம்பு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா பிடிக்கும். பருப்பு உருண்டை குழம்பு, கோஸ் பொரியல் வச்சுருக்கு. இது பருப்பு உருண்டை குழம்புக்கு 100 கடலைப்பருப்பு, ஒரு கை இட்லி அரிசி நல்லா ஊற வச்சிடணுங்க. ஊற வச்சுட்டு ஊறின பிறகு அதை எடுத்து நல்லா அரைக்கணும். அது கூட 2 காஞ்ச வத்தல், 2 வெள்ளைப்பூடு அரிசி போட்டு விடணும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா ஆட்டி, தேவையான உப்பு ஆட்டி வச்சு விடணும். அப்புறம் ஒரு பல்லாரி, சின்ன பல்லாரியாக இருந்தால் 2 பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிடணும். பெரிய பல்லாரியாக இருந்தால் 1 போதுங்க அந்த மாவுக்கு. அதை தாளிக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வசக்கிட்டு கண்ணாடி பதம் வரும்போது இந்த மாவையும் அதோடு போட்டு கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து வச்சுட்டு உருண்டை பிடிச்சி வச்சிடணுங்க. உருண்டை பிடிச்சி வச்சுட்டு குழம்புக்கு தேவையானது ஒரு காட்டு நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சிடணும். ஊற வச்சு அந்த புளி கரைசல் ஊற்றிட்டு அப்புறம் ஒரு டீஸ்பூன் வத்தத்தூள், கொஞ்சம் தேங்காய் அரைச்சி அதோடு ஊற்றிட்டு மஞ்சத்தூள், தேவையான உப்பு, இவ்வளோதாங்க. கரைச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதிக்கணும் குழம்பு. கொதித்த பிறகு அதை கொஞ்சம் குறைச்சி வைக்கணும். சிம்மில் வச்சுட்டு இந்த உருண்டை உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே போட்டு சிம்லேயே கொதிக்க விடணும். அதிகமாக கொதிக்க விட்டோம்னா உருண்டை வந்து கரைஞ்சிருங்க. அதனால் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டோம்னா லைட்டாக கொதிக்கும் போதே அது எல்லாம் ஒன்று போல் வெந்து அழகாக வரும். அப்புறம் கொஞ்சம் நல்லா வெந்த பிறகுனா கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். கூட்டி வச்சு நம்மளுக்கு எந்த பக்குவத்தில் குழம்பு வேணுமோ அந்த பக்குவத்தில் இறக்கி வச்சுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கட்டியாக வேணும்னா கொஞ்சம் வற்ற விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னா, லிக்விடாக இருக்கணும்னா கொஞ்சம் லிக்விடாக வச்சுக்கலாம். அது நம்ம இஷ்டதாங்க. அப்புறம் இறக்கி வச்சுட்டு தாளித்து விட்டுற வேண்டியதாங்க. இவ்வளோதான், உருண்டை குழம்பு ரெடி.